நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்பது இந்த புத்தாண்டை சுமூகமாக சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடுகின்ற நிலைமை அல்ல நாட்டில் இப்பொழுது தோற்றம் பெற்றிருக்கிறது. அதுதான் எரிபொருள் விலை ஏற்பட்டிருக்கின்ற யுத்தம் காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரித்திருக்கின்றது. அதன் அதிகரிப்பின் காரணமாக நாட்டில் பொருட்களுடைய விலைகள் எல்லாமே அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக விசேடமாக இந்த வறுமையில் வாடுகின்ற மக்களுக்கு இந்த புத்தாண்டை சுமூகமான முறையில் கொண்டாடுவதற்கு முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அப்போ அந்த நிலைமையை ஓரளவு சீர் செய்வதற்காகவே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து அந்த பாராளுமன்றத்தினூடாக 10,000 கோடி ரூபாய் மக்களுக்கான மானியத்தை வழங்கியிருக்கின்றார். அது அஸ்வஸ்மை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய கொடுப்பனவுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயத்துக்கான மானியங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று விசேடமாக மீன்பிடி அல்லது கடற்தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருக்குமான மானியங்களை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்பது மிகவும் மோசமான நிலைமை. இது எங்களாலோ உங்களாலோ நமது நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, இது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையாகும். அப்போ அந்த பிரச்சனையை விசேடமாக நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வின் காரணமாக மக்களுக்கான மானியங்களை ஓரளவு வழங்கியிருக்கின்றோம். அது நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவுமல்ல. இந்த கஷ்டப்படுகின்ற மக்களை அந்த கஷ்டத்தில் வீழ்த்தாது அதிலிருந்து ஓரளவாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கணும். அந்த நிவாரணங்கள் ஊடாக நான் நினைக்கின்றேன் இந்த புத்தாண்டை மக்கள் ஓரளவு திருப்திகரமாக கொண்டாடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. மீண்டும் சொல்லுகின்றோம், மீண்டும் எதிர்வரும் காலங்களில் இந்த புத்தாண்டுகள் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் கொண்டாடுவதற்கு மக்களுக்கு சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்ற நாங்கள் இந்த புத்தாண்டு தினத்தில் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியாப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். விசேடமாக நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்ததன் பலனாக அண்மையிலும் கூட பாதுகாப்பு குழு கூட்டத்தில், செக்யூரிட்டி கவுன்சிலில் நடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் வடக்கில் இருக்கின்ற காணிகள் என்ன நடக்கின்றது என்பதை கேள்வியாக கேட்டிருக்கின்றார்கள். அது ஒரு புறம். அதே போன்று நாங்களும் கடந்த காலங்களில் இந்த பாதுகாப்பு செயலாளரோடு பாதுகாப்பு துறையினரோடும் பேசி முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவுகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பிரதேசங்களுக்கான காணிகளை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். விசேடமாக இந்த சித்திரை புத்தாண்டுக்கு முன்னரே இவைகளை விடுவித்தால் நல்லாக இருக்கும் என்று இருந்த போதிலும் கூட அதில் ஒரு சில தாமதங்கள் வந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் வெகு கூடிய சீக்கிரத்தில் இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று கூறப்படுகின்ற மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த விதமான உண்மைகளும் கிடையாது. அதாவது ஒரு சில அந்த தோல்வியடைந்த அரசியல்வாதிகள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள், அதே போன்று நான் அடிக்கடி சொல்லுவது போன்று, அதாவது இங்கு வேட்டி அணிந்து கொண்டு, கொழும்பில் கோட்டணிந்து கொண்டு சுத்துமாத்து காட்டுகின்ற அந்த சுந்தரவானின் எடுபிடிகளாக இருந்து விசேடமாக ஊடகத்துறைக்கே இன்றைக்கு கேடுகட்ட வேலைகளை செய்கின்ற, ஊடகத்துறைக்கே கேடுகட்ட வேலையை செய்கின்ற சதாகாலம் அவர்களுடைய செயற்பாடு என்பது மக்களுக்கு விரோதமானது. மக்களை காட்டி கொடுத்தவர்கள், இயக்கங்களை காட்டி கொடுத்தவர்கள், மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள். அது மாத்திரமல்ல,
அதாவது எங்களுடைய இந்து கல்லூரியில் என்ன நடந்தது, அங்களுடைய சொத்துக்களுக்கு என்ன நடந்தது, அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு என்ன நடந்தது, இது எல்லாமும் தெரியும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு. அதனால் அந்த சுத்துமாத்தத்தினுடைய சூத்திரத்தை கையாளுகின்ற நபராக இருக்கின்ற வடக்கில் இருந்து கொண்டு தனது கைங்கரியத்தை செய்கின்ற, தனது எழுத்தாற்றல் இருக்கலாம், ஊடகத்துறையில் அறிவு இருக்கலாம், ஆனால் அந்த ஊடகத்துறையை கசாப்பு கடையாக மாற்றுகின்ற, கசாப்பு கடையாக மாற்றுகின்ற எண்ணத்தில் இருந்து செயல்படுகின்ற நபருடைய பத்திரிகையிலேயே இவ்வாறான செய்திகள் வெளிவந்திருக்கும். இது தொடர்பாக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். மிக தெளிவாக நான் ஊடகவியலாளர்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினத்தில் எங்களுடைய சுனில் சினவி அவர்கள், புத்த சாசன அமைச்சர், அவருடைய பேச்சை செவிமடுங்கள். மிக அழகாக, மிக தெளிவாக, மிகவும் ஒரு கூருணர்வு மிக்க உரையாற்றியிருந்தார். அந்த உரையின் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தால், அதனால் அவர்களுடைய கூட்டு பொய்யானது என்பது நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை ஊடாகவும் தெரிவிக்கப் போகின்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கு நன்றாக தெரியும். 100% சொல்கிறேன். உண்மைக்கு புறம்பாடு, உண்மைக்கு புறம்பாடு. தமிழ் மக்கள், சைவ மக்கள் அந்த வழிபாடுகளை செய்வதற்கான உரிமை வழங்கப்படும் கட்டாயம். அந்த பிரதேசம் அதாவது தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ இந்த மக்களுக்கான இன முரண்பாடுகளை, மத முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருப்பது வேறு யாருக்குமல்ல, இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று அங்கு இருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய அரசியல்வாதிகளுக்கும். இந்த ரெண்டு கும்பலுக்குமே தேவையாக இருக்கின்றது இனவாதம். இனவாதம் தான் அவர்களுடைய இறுதி தங்குமிடம் எங்குவென்றால், இறுதியாக இருக்கின்ற அம்பலம் அவர்களுடைய வேறு எதுவுமில்லை, இனவாதம், மதவாதம். அப்போ அந்த மதவாதத்தை தூண்டுகின்ற, தமிழ் மக்களை சூடேற்றி எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுகின்ற இந்த மாகாண சபையில் எப்படியாவது தமிழ் மக்களுடைய இனவெறியை தூண்டி, தமிழ் மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அந்த சுத்துமாத் செய்கின்ற வேலையை இவர்கள் வெற்றி பெறலாம் என்று எண்ணுகின்ற செயற்பாடே தவிர வேறு எதுவும் கிடையாது. நிலக்கரி கொள்வனவு தொடர்பாக 2009 முதல் அதில் இடம்பெற்ற முறைகள் விசாரணை செய்வதற்கான முயற்சி நடைபெற்றுள்ளதாக. நிச்சயமாக நேற்று இது சம்பந்தமாக நிலக்கரி சம்பந்தமான அல்லது அதனுடைய அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். இலங்கையில் வாழ்கின்ற மக்கள், எங்களுடைய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அரசாங்கம், எங்களுடைய அமைச்சு, எந்த ஒரு அமைச்சரும் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்று நாங்கள் கூட்டாக செயல்படுகின்ற ஒரு டீம் ஒர்க் செய்கின்ற அரசாங்கம். எங்களுடைய அமைச்சு என்பது தனிநபர்களுடைய முடிவு அல்ல, ஒட்டுமொத்த எங்களுடைய அமைச்சகத்தினுடைய முடிவு. அதில் ஜனாதிபதியும் பிரதானியாக இருக்கின்றார். அதனால் எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், இந்த நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனையில் அதற்குரிய அமைச்சர் ஜெயக்குடி அவர்கள் ஊழலில் ஈடுபடவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நிலக்கரியில் ஒரு சில தரக்குறைவான நிலக்கரி இருப்பதாக இன்றைக்கு ஊர்ஜிதமாகியிருக்கின்றது. அவ்வாறு ஊர்ஜிதமாக்கப்பட்டதன் பிறகு அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். அவர்கள் கடந்த காலங்களில் அதாவது இதில் பரிசோதனை செய்வதற்கு பரிசோதனை கூடங்கள் ஊடாக இதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற பரிசோதனை நிலையங்கள், அது இந்தியாவில் இருக்கின்றது, இந்தோனேஷியாவில் இருக்கின்றது, அவைகளுக்கும் நாங்கள் பரிசோதனை செய்தோம். பரிசோதனை கூடங்கள் அதில்
பாஸ் ஆகியிருக்கிறது, தேர்ச்சடைந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அப்பால் எங்களுடைய அரசாங்கம் தனியாக மேலதிகமாகவும் கூட ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி ஆஸ்திரேலியாவிலும் கூட அந்த பரிசோதனை கூடத்தில் இந்த நிலக்கரியில் தரக்குறைவான நிலக்கரியா என்பது தொடர்பாக ஆய்வுகள் செய்திருக்கின்றோம். அதனால் எங்களுடைய அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கின்றது. எங்களால் எந்த விதமான பிரச்சனை ஏற்படவில்லை. அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை நான் கண்டுகொண்ட பிறகு அந்த இறக்குமதியாளரிடமிருந்து அதாவது தரக்குறைவாக கொண்டு வரப்பட்டிருக்குமாக இருந்த நிலக்கரி அதற்கான நட்டீடுகளும் அவர்கள் ஊடாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த அவர்களுடைய சட்டத்திலேயே அல்லது அந்த உறுதிமொழியும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அப்போ அதனால் தான் நாங்கள் சொன்ன நேற்று இவர்கள் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்பொழுது கடந்த காலங்களிலிருந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து 465 கப்பல்கள் நிலக்கரி கப்பல்கள் இங்கே வந்திருக்கின்றது. 13 கப்பலுடைய பிரச்சனை தான் இன்றைக்கி பேசப்படுது. அதனால் நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கின்றோம், அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் மூலமாக கடந்த 465 கப்பலில் கொண்டு வரப்பட்ட நிலக்கரிகள் தொடர்பாக பூரணமான ஆய்வு ஒன்றை ஆய்வு செய்வதற்கு ஜனாதிபதியினுடைய விசேட குழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம். அதன் மூலமாக கடந்த காலத்தினுடைய விளையாட்டுகள்லாம் வெளிவரும் என்பதையும் கூறிக்கொள்ள வரும் ஒன்று. இரண்டாவது, இந்த நிலக்கரி என்பது பெரிய மாப்பியா. அப்போ இதற்கு வரைக்கும் இதனுடைய ராஜாங்கத்தை அமைத்துக் கொண்டிருந்த ஒரு சில ராஜாக்கள் தான் இருந்தார். இப்பொழுது அந்த ராஜாக்களுடைய ராஜாங்கம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிலக்கரி கொண்டு வருவதற்கு 16 பேர் கொண்ட பெரிய ஒரு கம்பெனிஸ் வந்து கலந்து கொள்கின்றார். இதற்கு முன்னர் எடுத்துக்கொண்ட இந்த நிலக்கரி கொண்டு வருவது ஒன்று அல்லது 2 கம்பெனிகளுடைய கைமாறி கொண்டிருந்த ராஜாங்கம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வருவது இயற்கையாகும். இந்த நிலக்கரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு வந்து கடந்த காலங்களில் வந்து முன்னாள் நீதியரசர்களை தான் நியமிக்கிறாங்க. தற்போதுள்ள நீதியரசரை நியமிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இறுதியான நான் சொல்லவில்லை, அதாவது நேற்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் மூலமாக நீதிபதிகள் மூலமாக விசாரிக்கப்படும். இன்னமும் கூட அதற்கான பெயர் லிஸ்ட் அல்லது அதற்கான பட்டியல் இன்னும் விடவில்லை. எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் வாரங்களில் தெரிய வரும். இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு பின்னர் இந்த கடற்றொழிலாளர்களுக்கு வந்து மானியம் கொடுப்பதாக பேசப்பட்டது. அது நடவடிக்கை இப்பொழுது மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிறிய படகுகளுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டருக்கு 50 ரூபாய் படி மானியம் வழங்கப்படுகின்றது. 25 நாட்களுக்கு வழங்கப்படுகின்றது. அது 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு 25 லிட்டர் படி 50 ரூபாய் மானியம். அது 25 நாட்களுக்கு வழங்கப்படுகின்றது. மல்டிடே போட்ஸ் 1,50,000 கொடுக்கும். அதனால் வேண்டி கடற்தொழிலாளர்களுக்கு எங்களால் முடியுமான, அதாவது மேலதிகமாக கொடுக்க முடியுமாக இருந்தால் நல்லம், அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி கொண்டு செல்கின்றோம். இருந்த போதும் கூட அதற்கும் நாங்கள் ஆரம்ப கட்ட வேலைகள் செய்திருக்கின்றோம். போதாது, அதாவது எரிபொருள் மானியம் போதாது. நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு எரிபொருள் மண்ணெண்ணெயின் விலை அதிகம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று இன்றைக்கு மல்டிடே போட்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு டேர்ன் கவர்களுக்கு 6,000 முதல் 10,000 லிட்டர் தேவைப்படுகின்றது. பெரிய தொகை. அதனால் வேண்டி இப்போ இந்த எரிபொருள் விலை ஏற்றத்தின் காரணமாகவும் அதே நேரத்தில் வெளிநாட்டு ஏற்றுமதி இல்லாததன் காரணமாக மீன்களுடைய விலைகள் குறைந்திருக்கின்றது. அதனால் வேண்டி இந்த மீன்களை கொண்டு வந்து தாங்கள் பெரிய தொகையை செலவழித்து கொண்டு வந்து தாங்களுடைய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் அது தொடர்பாகவும் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், நான் வடப்பகுதி கடற்தொழிலாளர் சம்பந்தமாக அக்கறை செலுத்துவதில்லை என்று. ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், நான் வடப்பகுதியில் மாத்திரம்தான் கூடுதலாக இருப்பதாக கூறுகின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் கூட என்னால் இயலுமான மற்றும் ஒட்டுமொத்த கடற்தொழிலாளர் சம்பந்தமாக கூடுதலான கரிசனையோடு நான் செயற்படுகின்றேன். அந்த கரிசனைக்கான எதிர்வரும் காலங்கள் அதற்கான பொறிமுறை ஒன்றையும் நாங்கள்
அமைப்பதற்கு இருக்கின்றோம். அதனால் அதாவது விசேடமாக அந்தந்த மாவட்டங்களுக்குரிய நேரடியான பிரதிநிதிகளை நியமித்திருக்கின்றேன். இப்போதும் கூட எதிர்வரும் காலை அவர்களை வலுப்படுத்தி கொண்டு எங்களுடைய மீனவர்களோடு இதைவிட கூடுதலாக உறவாடுகின்ற ஒரு கரிசனை காட்டுகின்றதாக அவர்கள் காட்டவில்லை என்று நினைத்தாலும் கூட உண்மையான கரிசனை நான் அவர்களோடு தான் இருக்கின்றேன் என்பதை இந்த இடத்தில் மீனவர்கள் அரசாங்கத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு ஒரு பார்வை இருக்கின்றது. அரசு அதிகாரிகள் பூரணமான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பது சம்பந்தமாக இது ஒரு நீண்ட நாள் உரையாடலாகும். நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், அதாவது இந்த அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தோடு உரையாடவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருந்தது. இருந்தபோதும் கூட நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தித்வா புயலின் பொழுது அரசு அதிகாரிகளுடைய பெரிய அர்ப்பணிப்புமிக்க செயற்பாடு. அப்போ அதன் மூலமாக அவர் செய்தி காட்டி இருக்கின்றார்கள். வேறு எதுவுமில்லை, நாங்கள் நாட்டுக்காக மக்களுக்காக எங்களுடைய கடமையை நாங்கள் சரிவர செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் கருத்தில் எடுத்திருக்கின்றோம். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் 2 வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்திருக்கணும். 2 வரவு செலவு திட்டத்திலும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றோம். இம்முறை வருகின்ற வரவு செலவு திட்டம் சம்பளம் அதிகரிக்க இருக்கின்றது. 28ஆம் ஆண்டுக்கு வருகின்ற வரவு செலவு திட்டம் கூட சம்பளம் அதிகரிக்க இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த அரசு சேவையை மிகவும் ஒரு பொறிமுறை கீழ் கொண்டு வருவதற்கான இதை ஒரு டிஜிட்டல் மயமாக்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதனால் அந்த குறைகளை அதாவது குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருந்தது. ஏனென்றால் இந்த 76 வருட சாபக்கேடு இந்த நாட்டில், அந்த சாபக்கேட்டின் கீழ் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்களை மதிக்கவில்லை அரசியல்வாதிகள் உயரத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாறியிருக்கின்றது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அந்த அரசாங்க ஊழியர்களும் மாற்றம் அடைந்து வருகின்றார்கள். நல்ல ஊழியர்கள் இருக்கின்றார்கள், நல்ல அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அரச யந்திரத்தை ஒரு ஆரோக்கியமான அரச யந்திரமாக மாற்றி அமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிரஜாசக்தி என்ற ஒரு அமைப்பு வந்ததால் தான் கிராம சேவையாளர்களுக்கு பிரதேச மட்டங்களுக்கு அதிகாரிகளுக்கும் விரிசல் ஏற்பட்டதாக அவதானிக்க முடியும். அதாவது பிரஜாசக்தி என்பது எந்த விதமான முருகலையும் ஏற்படுத்துகின்ற ஒன்றல்ல. இந்த பிரஜாசக்தியில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் இருக்கின்றார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற கிராம சேவையாளர், டிஓவா, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியா, அதே போன்று டிஎஸ்எம், இவர்களின் கீழ்தான் இந்த பிரஜாசக்தி கூடப்படுகின்றது ஒன்று. அது மாத்திரமல்ல, அந்த பிரஜாசக்தியின் தலைவராக மாத்திரம் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒருவர் இருக்கின்றார், வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த வகையில் இதை நாங்கள் செய்வதற்கான காரணம் என்னென்றால், எமது நாடு இன்றைக்கு வறுமை கோட்டின் கீழ் வாடுகின்ற நாடு. வடக்கு என்பது உண்மையிலேயே வறுமை கோட்டின் கீழ் வாடுகின்ற முதலாவது மாகாணம். அப்போ அந்த மாகாணத்தை, அந்த வறுமையில் இருந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இந்த போதைப் பொருள் உள்ளிட்ட இந்த நாட்டில் கலாச்சார ரீதியான சீரழிவுகள் கூடுதலாக இடம்பெற்று வருகின்றது. அப்போ இவ்வாறு இடம்பெறுகின்ற பொழுது இந்த நிலைமைகளிலிருந்து மக்களை காக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த பிரஜாசக்தி அமைப்பு என்பது உண்மையிலே ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற அமைப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதனால் எதிர்கட்சிகள் கூறுகின்ற அல்லது இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கூறுகின்ற அந்த பிரஜாசக்தி சம்பந்தமான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி மன்றங்கள் வடக்கில் அநேகமான உள்ளூராட்சி மன்றங்களில் குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கப்படுகின்றது. நாங்கள் கேட்கின்ற மக்கள், அதாவது அவர்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை விட மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் அந்த மக்கள் பிரதிநிதிகள் தாங்களுடைய மக்களவையில், பிரதேச சபைகளில் தாங்கள் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள், எப்படி நடந்து கொள்கின்றார்கள், ஒரு சபை கூட்டத்தையாவது உருப்படியான முறையில் செய்கின்றார்களா, மக்களை மதிக்கின்றார்களா, மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுகின்றதா, எந்த வாதத்தில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உண்மையிலேயே இவர்கள் மக்களுக்கு சார்பானவர்கள், நாங்கள் மக்களுக்கு சார்பாக. அதனால்தான் ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த கட்டமைப்பில் எல்லோரும் இருக்கின்றார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. நன்றி.